ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன விலாக் தான். ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னோடய இன்லா ஹோமுக்கு போயிட்டு. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அஸ்வின் வந்து செப்டம்பர் மாதம் இன்டர்ன்ஷிப் போயிட்டான். அதுக்கப்புறம் அக்டோபரில் தசரா தீபாவளின்னு வந்ததுனால என்னால் போக முடியல. ஸோ இந்த சண்டே வந்து நாங்கள் தாளையத்துக்கு போயிருந்தோம் எங்கள் இன்லா ஹோமுக்கு. என்னோடய இன்லா ஹவுஸ் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால அங்கே இருந்த பொருட்கள் எல்லாமே ஒரு வாடகை வீட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு என்னோடய மாமனார் மாமியார் 2 பேருமே என் நாத்தனார் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. என் நாத்தனார் அவளோட ஹஸ்பண்ட் 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக எங்கள் அத்தையும் மாமாவும் என்னோடய நாத்தனார் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு போய் இறங்குனது எங்கள் லக்கேஜ் எல்லாம் என்னோடய நாத்தனார் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய கொழுந்தன் வீட்டுக்கு போனோம். ஸோ இது என்னோடய கொழுந்தனோட 2வது பையன். அவனுக்கு வந்து என் பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையனை பார்த்தோன்னே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். என் குழந்தனோட பெரிய பையன் பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தெரிஞ்சதும் அவனும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டான். ஸோ கொஞ்சம் நேரம் இவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இவங்க குடியிருக்கிற இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இடம் நிறைய இருக்குது. மழை காலம் அப்படிங்கிறனால நிறைய புல் பூண்டெல்லாம் முளைச்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நான் கொடுத்த பப்பாளி கன்று பார்த்திங்கன்னா அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கப்பக்கிழங்கு செடி, ஏலக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, டாப்பியோக்கா, அதுவும் கூட நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. பட் அதில் வந்து கிழங்கு இருக்கா என்னன்னு செக் பண்ணலை. கண்டிப்பாக கிழங்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது தோண்டி எடுத்து பார்க்கணும். இந்த பப்பாளி மரத்தில் ஒரு பொன்வெண்டு வேறு இருந்தது. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் அதை டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கையில் எடுக்க கொஞ்சம் பயமாக இருந்தது, கடிச்சிருமோ அப்படின்ட்டு. ஆனால் அது கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு சொல்லித்தரேன், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்லித்தரேன்னு கூப்பிட்டதும் எல்லோரும் ரொம்ப ஆவலோட ஓடி வந்துட்டாங்க என்கிட்ட. அது என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்லை வச்சு தான் விளையாட போகிறோம். இந்த புல்லுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த புல்லில் இருக்கிற இந்த பூ இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு பகுதியை உடச்சி எடுத்து அதை வச்சு தான் விளையாடுவோம். ஃபஸ்ட்டு வர்ஷினி கோஆப்ரேட் பண்ணவே இல்லை, பயந்துகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணி அவள் கையில் வந்து இதை வச்சு சொல்லி கொடுத்தேன், இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவுக்கு அடியில் இந்த பூ வந்து லைட்டாக அந்த எட்ஜை மட்டும் உள்ளே வச்சுட்டு 2 சைடும் நம்மளோட பெருவிரல் வச்சு கையை வந்து நீவி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே பார்த்து அப்படி புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பூ வந்து அப்படி உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3/4 ஸ்லீவ் இல்லைனா ஃபுல் ஸ்லீவ்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி, இல்லைனா ஹாஃப் ஸ்லீவ்லேயே கூட இந்த மாதிரி விளையாடும்போது அந்த புல் வந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்ட்டு. அது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து ஜெயிச்சதாக அர்த்தம். இந்த கிச்சி தாம்பலம் விளையாடுவோம் இல்லையா, மண்ணுக்குள்ளே குச்சியை வந்து ஒளிச்சு வச்சுட்டு நம்ம பொத்தி கண்டுபிடிச்சி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இதுலேயும் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி கேம் தான் இது. அதுதான் இவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இவங்க மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். இருக்கான்னு பாப்போம் வாங்க. குடு, நான் எடுக்க அப்படி இல்லை. நல்லா இதில் ஒரு நிமிஷம். இது வரைக்கும் இஷ்டம் பார்த்தியா? இஷ்டலாம் இல்லை. இப்படி வை. இது வேறு எனக்கு அது இப்படி வச்சா இருவா. அவ்வளோதான். இப்படி திருப்பி வைக்கணும். எப்படி வச்சா உள்ளே போதான் சரி. அவ்வளோதான். வைக்கவே வை. இப்போ இது பண்ணு. தேய்ச்சிட்டே எங்கே வரைக்கும் போதும் பார்ப்போம். கரெக்டாக இப்போ இங்கே வரைக்கும் வரும். சரி போலாமா? இங்கே வரைக்கும் வந்துருப்போம்.
அவ்வளோதான், ரொம்ப போகாது. டிஷர்ட்டில் மாட்டிக்கிறோம். எங்க காணும் எடுத்து காட்டு. எங்க வரைக்கும் வரும். நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுறியா? இது ரெடின்னு சொல்லுங்க. ஓகே இரு. சும்மா இது கிச்சு கிச்சு மூட்றே. இங்க பாரு அக்கா. கையில் என்னமோ கடிச்சிருக்குடா, தடுப்பா இருக்கு. ஆ எங்கே இருக்குன்னு எடுத்து பாரு. ரைட். கரெக்டா இங்க வைக்கணும். இப்படி இங்க வச்சா இங்க எல்லாம் போகும். சரி போலாமா நம்ம? வரீங்களா? ஏய் ஆல்வின் செப்பல் போடு, நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம், வரீங்களா? அடுத்ததாக நாங்கள் என்னோட இன்லா ஹவுஸ் ரெனோவேஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஒர்க் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இந்த வீட்டில் என்ன ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்னா, இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 39-40 இயர்ஸ் ஆயிடுச்சு. மழை தண்ணி தேங்கினால மேலே உள்ள சீலிங் ஃபுல்லுமே கிராக் விழுந்துருச்சு. அதனால் லிண்டல் லெவலுக்கு சீலிங் ஃபுல்லையுமே உடச்சி எடுத்துட்டு புது சீலிங் போட்டிருக்கோம். இப்போ புது சீலிங் போட்டதுனால சைடில் உள்ள வால்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் கொத்தி பூசிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் மட்டும் அடிச்சு விட்ருக்குறாங்க. இன்றைக்கி வந்து வயரிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ வயரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளோரெல்லாம் மறுபடி பாலிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டோரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த ஒர்க் இன்னும் 10 to 15 days ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய மாமனார் மாமியார் மறுபடியும் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. மழை காலனாலே ஊர்களில் நிறைய புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்கும். அதில் ஒன்று தான் இந்த சொடக்கு தக்காளி. எங்கே பார்த்தாலும் சொடக்கு தக்காளி செடி நிறைய முளைச்சிருக்கும். ஸோ சொடக்கு தக்காளி பறித்து நாங்கள் விளாண்டுருந்தோம். லேடி பக்னா என்னது? ஆமாம் ஆமாம். ஏய் வேறு சொடக்கு தக்காளி அங்கனுக்குள்ளே நிறைய இருந்துச்சு, நான் பார்த்தேன். வேறு எதாவது நல்ல சொடக்கு தக்காளியாக இருக்கா பாரு. எல்லாம் ஆடு கடிச்சு தின்னுது. கொடு கொடு, நான் இப்போ உடைக்க. ஏன் இது ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கு. இந்த பாரு நல்லது பாரு, நான் பறிக்க. பெய்யட்டும். சரி இப்போதைக்கு 2 தான் இருக்குது. கொடு. இப்போ உனக்குண்ணா அவனுக்குண்ணு. இது ஃபஸ்ட்டு உனக்கு வர்ஷினி. உடச்சாச்சு. நீங்கள் கொடுமா. ஊருக்கு போனாலே இவங்களோட சேர்ந்து நானும் குழந்தையாகவே மாறிடுவேன். இவங்க போடுற சண்டை, பேசுகிற வாய், அதுக்கப்புறம் விளையாடுற விளையாட்டு, இதோட நானும் மிங்கிள் ஆயிடுவேன். அடுத்ததாக நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்களோட வீடு வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால ஜாமான்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே எதுக்கு போகிறோன்னா, அங்கே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்குது. அதில் உள்ள ஸ்டார் ஃப்ரூட்ஸை பறிக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் அந்த வீடு. இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்குது. ஆனால் இந்த மரத்தில் இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். காய் வந்து லேசான புளிப்போடையும், பழம் வந்து நல்ல இனிப்பாகவும் இருக்கும். ஸோ காய் கூட நம்ம வந்து உப்பு, வத்தல் தூள், அதெல்லாம் மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நெல்லிக்காய் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிக்காது காய். சில ஸ்டார் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர புளிப்பாக இருக்கும், வாயில் வைக்கவே முடியாது. உப்பு வத்தல் தூள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு காயும் புளிப்பாக இருக்கும், பழமும் புளிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா காயுமே நம்ம சும்மா சாப்பிட்லாம், பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும், பழமும் சும்மாவே சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் வந்து ஸ்டார் ஃப்ரூட்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் காய் பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம். நிறைய பழம் பழுத்து கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை தான் வர்ஷினியும் தர்ஷினியும் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் அந்த வீட்டுக்கு போனோமே, அதனால் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடகடன்னு கைக்கு எட்டின தூரத்தில் இருக்கிற காயை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிறைய காய்கள் உயரத்தில் இருந்தது. பட் இருட்ட ஆரம்பிச்சதுனால இருட்டுக்குள்ளே மரத்தில் கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கெட்டுற டிஸ்டன்ஸில் இருக்கிற காய்களை மட்டும் பறிச்சுட்டு வந்தோம். பழம் எங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிது, காய் தான் நிறையா இருந்தது. பழுத்த பழங்கள் எல்லாமே கை வச்சதும் டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. பறிக்கும்போதே பாதி பழங்களையும் காய்களையும் கழுவிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது.
பறிச்சுட்டு வந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் பழங்களை மட்டும் எடுத்து கழுவி கட் பண்ணி உப்பு காய்ஞ்ச மிளகாய் தூள்லாம் போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே கிடந்து பறக்கணும் இல்லையா, கொஞ்சம் பழங்கள் அது எல்லாத்தையுமே வர்ஷினி வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறாங்க, அந்த ஆட்டுக்கு போட்டோம். ஆடு வந்து ஸ்டார் ஃப்ரூட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுச்சு. பறிச்சுட்டு வந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸில் ரொம்ப காயாக இருந்ததை நான் ஊறுகாய் போட்டுட்டேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வர்ஷினி தர்ஷினியோட அட்ராசிட்டிஸ், அவங்களோட சண்டை இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.